ட்ரிபிள் டி அதாவது தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்ற ஒரு தமிழ் திரைப்படம் பொங்கல் ட்ரீட்டாக தேட்டரில் கொண்டு வந்தாங்க. ஜனவரி 30 பிளான் பண்ணியிருந்தாங்க. அஃபிஷியலாகவும் சொல்லியிருந்தாங்க. அதை நோக்கி தான் அவங்க ப்ரொமோஷன் ஒர்க் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜனநாயகன் படம் பொங்கலுக்கு வரல அப்படின்ற நிலைமை மாறினதுக்கு அப்புறமா நம்ம இந்த பொங்கல் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குது, நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்து பெருசாக ப்ரொமோஷனே பண்ணாமல் தேட்டருக்கு கொண்டு வந்தாங்க. பெருசாக ப்ரொமோஷன் பண்ணி வந்த படங்களே பெருசாக போல. ஆனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. இந்த வருடம் பொங்கலுடைய ரியல் வின்னர் இன் தமிழ் சினிமா அது இந்த ட்ரிபிள் டி மட்டும்தான். நம்ம ஜீவா கெரியரில் ரொம்ப நாளுக்கு அப்புறமா தேட்டரில் தயாரிப்பாளருக்கு லாபத்தை கொடுத்த ஒரு திரைப்படம், தேட்டருக்காரங்களுக்கு லாபத்தை கொடுத்த ஒரு திரைப்படமாக இந்த ட்ரிபிள் டி படம் அமைஞ்சிருச்சு. இதுவே வேற ஒரு டேட்டில் இந்த படம் வந்திருந்தா இந்த அளவுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் பொங்கலுக்கு வந்துச்சு, ஹிட் ஆயிடுச்சு. படத்துடைய பட்ஜெட்டே 10 கோடி கூட இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் டிஜிட்டல் ரைட்ஸை மட்டுமே நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் 10 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. சேட்டலைட் இருக்குது, ஆடியோ இருக்குது. இதெல்லாம் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 30 கோடிக்கு மேலே இந்த படம் தேட்டரிகளில் உலக அளவில் வசூல் வந்திருக்கு. இது எல்லாமே தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு. கண்ணன் ரவி அவர் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாப்புல. ஸோ இந்த படம் அவருக்கு லாபகரமாக அமைஞ்சிருக்கு. ட்ரிபிள் டி திரைப்படம் எப்போ டிஜிட்டலாக ஓடிடியில் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம சொல்லியிருந்தோம் இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. தேட்டரில் வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் ஆக போகுது. அடுத்த வாரம் இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ அதனுடைய அஃபிஷியல் அப்டேட் பிப்ரவரி 12ஆம் தேதி எக்ஸ்க்ளூசிவாக இந்த ட்ரிபிள் டி திரைப்படம் உங்களுக்காக நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது. இதில் குறிப்பாக இந்த படத்தை மீண்டும் ரீசென்சார் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 6ஆம் தேதி இந்த படத்துக்கு மறுபடியும் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு ரிவைசிங் கமிட்டி கொடுத்து இந்த படத்தை மறுபடியும் சர்டிஃபிகேட் வாங்கினாங்கன்னு தெரியல. மேபி அந்த கடைசியில் வந்த டைலாக் எதனா கட் பண்ணி தூக்குறாங்களா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி டைலாக் இருக்கும். ஸோ அதை கட் பண்ணி தூக்கிட்டாங்களா, எதுக்காக சென்சார் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா இதுவே க்ளீன் யூ சர்டிஃபிகேட்டில் வாங்கன்னு வந்த ஒரு திரைப்படம். ஆனால் மறுபடியும் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எதுக்காக எதை மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு.